இப்போ பார்த்தீங்கன்னா கை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது பஃப் ஸ்லீவு. நான் நேற்று போட்டிருந்தேன் வீடியோவில், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இப்படி ரெண்டையும் ஈவனாக பிடிச்சிட்டு இந்த கார்னரும் இந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இதில் ஒரு கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல அதாவது ஷோல்டர் டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரில் அதாவது தையலுக்கு இந்த பக்கம் இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்க இடத்துல அந்த கட் கொடுத்ததை அப்படியே இந்த மாதிரி வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சிங்கை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இது ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியே இப்படி கொண்டு வராங்க. பட் அப்படி கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்படி கொண்டு வரக்கூடாதுன்னா இந்த சென்டரோட மார்க் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஒன்று ரைட் இறங்கிடும், இல்லை லெஃப்ட் இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன கட் கொடுத்து சென்டர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள்.